நேயர்களுக்கு வணக்கம். பெருந்தொற்று பரவிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் முகக்கவசமே நம்முடைய உயிர்கவசமாக உள்ளது. நாங்கள் தனியறையில் இருப்பதால் தற்சமயம் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தீர்வுகளில் கவனம் செலுத்துவதே முக்கியம், பிரச்சனைகளில் அல்ல. ஒன்றிணைவோம், உறவுக்கு கை கொடுப்போம். சத்யன் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். அடுத்த அரை மணி நேரத்திற்கு இடைவேளையின்றி தொடரும் ஜெட்வேக செய்திகளை இப்போது பார்க்கலாம். முதலில் தமிழகம் மற்றும் புதுவை செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 98வது பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் கருணாநிதியின் 98வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் போராளியின் வழியில் தொடரும் வெற்றி பயணம் என மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மாவட்டந்தோறும் 1000 மரக்கன்றுகள் வீதம் 38,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 98வது பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்டந்தோறும் 1000 மரக்கன்றுகள் வீதம் 38,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். கருணாநிதியின் நினைவிடம் அருகே மரக்கன்றை நட்டு அவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 38 மாவட்டங்களிலும் வனத்துறை சார்பில் தலா 1000 மரக்கன்றுகள் வீதம் 38,000 மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. மேலும் 36 தூய்மை பணியாளர்களுக்கு மளிகைப் பொருட்கள் நிவாரண உதவிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். தமிழகத்தில் ஊரடங்கு முடியும் வரை பராமரிப்பு பணிகளுக்கான மின்தடை இருக்காது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெருந்தொற்று காரணமாக மின்சார வாரியத்தின் பராமரிப்பு பணிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணிக்காக மின்வாரியத்தால் தரப்படும் மின்தடைக்கான அனுமதி ஊரடங்கு முடியும் வரையில் ஒத்திவைக்கப்படுவதாகவும், தவிர்க்க முடியாத மின் பராமரிப்பு பணிகள் மட்டும் போர்க்கால அடிப்படையில் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஊரடங்கினால் பெரும்பாலான மக்கள் வீட்டிலிருந்து பணிபுரிவதாலும், மாணவர்கள் ஆன்லைன் மூலம் கல்வி கற்பதாலும் அவர்களது நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு தளர்வுகள் நிறைவேற்ற பிறகு பராமரிப்பு பணிகள் தொடங்கும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி மையத்தை தமிழக அரசுக்கு குத்தகைக்கு விடுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் மத்திய அரசு தடுப்பூசிக்கான தேவையை உணர்ந்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை தமிழக அரசிடம் குத்தகைக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை தமிழகத்துக்கு குத்தகைக்கு விட மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆலைகளில் போர்க்கால அடிப்படையில் உற்பத்தியை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உளவுத்துறை, பாதுகாப்புத்துறை முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் முக்கியமான தகவல்களை வெளியிட தடை விதிக்கும் சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் முக்கியமான தகவல்களை வெளியிடுவதை தடை செய்யும் வகையில் மத்திய சிவில் சர்வீஸ் சட்டம் 1972 கடந்த 2007ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது. இந்த சட்டத்தில் மேலும் பல பிரிவுகளை சேர்த்து மத்திய அரசு திருத்த சட்டம் ஒன்றை அமல்படுத்தி உள்ளது. மத்திய சிவில் சர்வீஸ் திருத்த விதிகள் 2021 சட்டப்படி பாதுகாப்பு நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் முக்கியமான தகவல்களை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்த சட்டத்தில் ஊழியர்கள் தகவல்களை வெளியிட தங்கள் துறை தலைவரிடம் ஒப்புதல் பெற்றால் போதும். ஆனால் தற்போதைய சட்டத்தில் தங்கள் அமைப்பின் தலைவரிடமே ஒப்புதல் பெற வேண்டும் என்ற விதி சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெறும் ஊழியர்கள் அனைவரும் முக்கியமான தகவல்களை வெளியிட மாட்டோம் என்ற உறுதிமொழியை தங்கள் அமைப்பு தலைவருக்கு வழங்க வேண்டும். தவறும் ஊழியர்களின் ஓய்வூதியத்தை நிறுத்தி வைக்கவோ அல்லது திரும்பப் பெறவோ இந்த திருத்தம் வழிவகை செய்துள்ளது. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார்.
மறைந்த முன்னாள் முதல்வரின் வலது கரமாகவும் அவரது நிழலாகவும் பார்க்கப்பட்டவர் சண்முகநாதன். 48 ஆண்டுகளாக கருணாநிதியின் நேர்முக உதவியாளராக பணியாற்றிய சண்முகநாதன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சண்முகநாதனை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின், முத்தமிழறிஞர் கலைஞரின் எண்ணங்களை உள்வாங்கி அவரது கண் அசைவுக்கு ஏற்ப காரியமாற்றியவர் சண்முகநாதன் என தெரிவித்துள்ளார். கலைஞருடைய அரசியல் வாழ்வின் ஆவணமான சண்முகநாதன் அவர்களை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தனது பணிகளை குறிப்பிட்டு நெகிழ்ச்சியோடு வாழ்த்திய மாமா அவர்களுக்கு அன்பும் நன்றியும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். டவ்தே புயல் காரணமாக 21 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த மே மாதம் அரபிக்கடல் பகுதியில் டவ்தே புயல் ஏற்பட்டது. இதனையொட்டி புயல் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் தமிழகத்திலிருந்து அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற 21 மீனவர்கள் மாயமாகினர். அதனைத் தொடர்ந்து காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிக்க மாநில அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் தமிழகத்தில் டவ்தே புயலால் காணாமல் போன 21 மீனவர்கள் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காணாமல் போன மீனவர்கள் இதுவரை கிடைக்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர், மீனவர் குடும்பங்களின் நிலையை கருத்தில் கொண்டு வாரிசுதாரர்களுக்கு இந்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகளை மொத்த விலைக்கு விற்பனை செய்ய வியாபாரிகளை கட்டாயப்படுத்துவதால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெருந்தொற்று பரவிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகளை விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெருந்தொற்று காலத்தில் வாகனங்கள் மூலம் காய்கறிகளை விற்பனை செய்ய அனுமதி அளித்தாலும் காய்கறிகளை மொத்த விலைக்கு விற்க அறிவுறுத்துவது இழப்பை ஏற்படுத்தும் என வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதனால் வியாபாரிகள் பலரும் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என கவலை தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக தமிழக வணிகர் சங்கத்தின் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக சென்னை மாநகராட்சி ஆணையரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். தஞ்சையில் தூர்வாரும் பணிகள் மெத்தன போக்குடன் நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்டா மாவட்ட பாசனத்துக்காக வருகிற ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் 20.5 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தூர்வாரும் பணிகள் கண்காணிப்பு அதிகாரி பிரதீப் யாதவ் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் தூர்வாரும் பணிகள் மெத்தன போக்கில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் பயிர்க்கடன் மற்றும் இடுபொருட்கள் தட்டுப்பாடின்றி வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலையில் நாளொன்று 400 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உற்பத்தி செய்வதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தொற்று கால 2வது பரவலை அடுத்து ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதன்படி ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி ஸ்டெர்லைட் ஆலையில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உற்பத்தி மையம் தொடங்கப்படுகிறது. இந்த மையத்தின் மூலம் நாளொன்றுக்கு 400 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உற்பத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சபாநாயகர் பதவிக்கு போட்டி நிலவி வரும் நிலையில் பாஜக தலைவர்களும் பெங்களூருக்கு விரைந்துள்ளனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் ரங்கசாமி பதவியேற்ற நிலையில் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாததால் அமைச்சர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் பதவியேற்பு தாமதமாகி வருகிறது. இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே பதவி பங்கீட்டில் ஒருமித்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் விரைவில் அமைச்சரவை பதவியேற்கும் நிகழ்வு நடைபெறும் என பாஜக தரப்பில் கூறப்பட்டது. இந்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவை சந்தித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதன், நமச்சிவாயம், செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் திடீரென பெங்களூர் சென்றுள்ளனர். புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுனாமினான் வழங்கி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு புதுவை நிர்வாகிகள் அவரை சந்தித்துள்ளனர். பதவியேற்பு குறித்து நாளை அல்லது நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பயணம் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
மூத்த பத்திரிகையாளர் வினோத் துவா மீது தொடரப்பட்ட தேச துரோக வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மத்திய அரசு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பற்றியும் விமர்சனபூர்வமான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பத்திரிகையாளர் வினோத் துவா தெரிவித்திருந்தார். இதையடுத்து அவர் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்பொழுது இந்த வழக்கை ரத்து செய்யுமாறும் பேச்சுரிமைக்கு எதிராக தம் மீது வழக்கு தொடரப்பட்டதாகவும் வினோத் துவா தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து உள்நோக்கத்துடன் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதனால் கருத்துரிமையை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழ் தேச துரோக வழக்கை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. விருதாச்சலம் அருகே உள்ள ஏரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியின் மூலம் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஏரியில் 2000க்கும் மேற்பட்ட மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் வெயிலின் தாக்கத்தால் மீன்கள் இறந்துள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகள் மூலம் தலா 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அனல் மின் நிலையத்தில் 1, 2 மற்றும் 4வது யூனிட்டுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 3வது யூனிட்டில் 150 மெகாவாட்டும் 5வது யூனிட்டில் 200 மெகாவாட் என மொத்தம் 350 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு எதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பெருந்தொற்று காரணமாக சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மாணவர்களின் நலனில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்த வழக்கில் ஆஜரான மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் 3 வாரங்களில் அனைத்து விவகாரங்களிலும் விரைந்து முடிவு எடுக்கப்படும் என்றார். இருப்பினும் சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக குறைந்தபட்சம் 2 வாரங்களில் அனைத்து முடிவுகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுகள் மாநில பாடத்திட்ட +2 தேர்வுகளை ரத்து செய்யும் மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டியாய் அமையும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக சத்தியம் எக்ஸ்பிரஸ் செய்திகளில் தேசிய செய்திகளை பார்க்கலாம். தடுப்பூசி கொள்முதல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் 18 முதல் 45 வயதுடையவர்களுக்கு தடுப்பூசியை ஏன் இலவசமாக வழங்கக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளது. 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக தடுப்பூசி போடுவதும் அதற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பணம் செலுத்தும் முறையை கையாள்வது நியாயமற்றதாக உள்ளது என்று மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. மேலும் தடுப்பூசி கொள்முதல் தொடர்பாக அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடுப்பூசிக்காக ஒதுக்கப்பட்ட 35,000 கோடியை எந்தெந்த வகைகளில் அரசு செலவு செய்தது எனவும் கிராமப்புறங்களில் எத்தனை பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. தடுப்பூசி கொள்முதல் ஆணை பிறப்பிக்கப்பட்ட தேதி, ஒவ்வொரு தேதியிலும் எவ்வளவு தடுப்பூசி கொள்முதல் செய்யப்பட்டது என்பதை தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கு மத்திய அரசு வகுத்துள்ள திட்டத்தையும் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து 2 வாரங்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பருக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்பது வெறும் வதந்தி என்று மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய அரசை விமர்சித்துள்ளார். நாடு முழுவதும் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் ஆகஸ்ட் மாதம் முதல் தினசரி 1 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து விமர்சனம் செய்துள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி டிசம்பருக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்பது வெறும் புரளி என்றும் அடிப்படை தன்மை இல்லாத ஒன்றை மத்திய அரசு கூறி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மாநிலங்களுக்கு தடுப்பூசிகளை அனுப்புவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு தடுப்பூசிகளை வாங்கி மாநில அரசுகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் எனவும் மம்தா பானர்ஜி கேட்டுக் கொண்டார்.
மாநிலங்களுக்கு பெருந்தொற்று தடுப்பூசியை மத்திய அரசே கொள்முதல் செய்து வழங்குமாறு ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா முழுவதும் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் கட்ட தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மாநில அரசுகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் நேரடியாக தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கையால் பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதாகவும், எனவே மத்திய அரசை நேரடியாக கொள்முதல் செய்து வழங்குமாறும் ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் ஒருமித்த முடிவு எடுக்குமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவில் தினசரி பெருந்தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1,34,154 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,84,41,986 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,11,499 பேர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர் என்றும் 17,13,413 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,887 பேர் பெருந்தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர் என்றும், இதனால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 3,37,989 அதிகரித்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் கண்டறியப்பட்ட டெல்டா வகை பெருந்தொற்று அச்சுறுத்தலாக உள்ளது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. முதல் முறையாக இந்தியாவில் கண்டறியப்பட்ட 3 வகையான பெருந்தொற்றுகளில் டெல்டா வகை தொற்று கவலையளிக்கும் வகையில் தீவிரமாக இருக்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் வேகமாக பரவும் வகையான டெல்டா வகை தொற்று வரையறுக்கப்பட்டுள்ளது. மற்ற இரு உருமாறிய வகைகள் குறைவான பரவல் மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகைகளாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. டெல்டா வகை பெருந்தொற்று இப்போது 62 நாடுகளில் பரவியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவில் 18 வயதான சஸ்வத் ரஞ்சன் சாகு என்ற இளைஞர் 3,653 தீப்பெட்டி குச்சிகளை கொண்டு சைக்கிளை வடிவமைத்துள்ளார். ஓவியரான இவர் வித்தியாசமான முறையில் ஈடுபட நினைத்துள்ளார். அதன்படி 3,653 தீப்பெட்டி குச்சிகளை கொண்டு 1870 ஆண்டுகளில் வலம் வந்த சைக்கிளின் மாதிரியை உருவாக்கியுள்ளார். இதனை வடிவமைப்பதற்கு அவருக்கு 1 வாரங்கள் ஆனதாக தெரிவித்துள்ளார். பெருந்தொற்று இல்லாத கிராமமாக மாற்றினால் 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று போட்டியை மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். இந்தியாவில் பெருந்தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் தற்போது தொற்று பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் கிராமப்புறங்களில் பெருந்தொற்று பரவலை தடுக்கும் வகையில் கிராமங்களுக்கான போட்டியை மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. இதில் பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக கையாளும் கிராமத்திற்கு முதல் பரிசாக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது பரிசாக 25 லட்சம் ரூபாயும் 3வது பரிசாக 15 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருவாய் மண்டலத்துக்கு உட்பட்ட 3 கிராம பஞ்சாயத்துகளுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வாடகை சட்டங்களில் திருத்தம் கொண்டுவர மாதிரி வாடகை ஒழுங்குமுறை திருத்த சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாடகை மற்றும் குத்தகை முறைகளில் புதிய சட்டங்களை கொண்டுவரவும், தற்பொழுது அமலில் இருக்கும் வாடகை சட்டங்களின் திருத்தங்கள் கொண்டுவரவும் மாதிரி வாடகை சட்டம் உருவாக்கப்பட்டது. மாதிரி வாடகை சட்டத்தின் மூலம் வீட்டு வாடகை கட்டமைப்பு மாற்றப்படும் என்றும், இதன் மூலம் ஒட்டுமொத்த வளர்ச்சியானது ஊக்குவிக்கப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. நாட்டில் நிலையான வாடகை வீடு சந்தையை உருவாக்க இந்த வாடகை மாதிரி சட்ட விதிமுறைகள் துணை புரியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு இல்லாதோரின் பிரச்சினைகளை தீர்க்கவும், அனைத்து வருவாய் பிரிவினருக்கும் தேவையான வீடுகள் கிடைக்கவும் மாதிரி சட்டம் வகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக செய்திகளில் உலகச் செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நாட்டு வான் எல்லைக்குள் 16 சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்துவிட்டதாக அந்நாட்டு அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தெற்கு சீன கடற்பகுதியில் அமைந்துள்ள மலேசியாவின் வான் எல்லைக்குள் கடந்த மே 31ஆம் தேதி சீன விமானப்படைக்கு சொந்தமான 16 விமானங்கள் அத்துமீறி நுழைந்தன. இதனையடுத்து மலேசியா விமானப்படையின் போர் விமானங்கள்
சீன விமானங்களின் நடமாட்டம் தென்பட்ட பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மலேசிய விமானங்கள் வருவதை அறிந்து சீன படையினர் அங்கிருந்து விலகி சென்று விட்டதாக மலேசிய அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. தொடர்ந்து தங்கள் வான்வெளியில் சீன போர் விமானங்களின் அத்துமீறல் குறித்து சீன வெளியுறவு அமைச்சகத்திடம் மலேசியா புகார் அளித்துள்ளது. ஆனால் தங்கள் விமானங்கள் மலேசியா வான் எல்லைக்குள் நுழையவே இல்லை என மறுப்பு தெரிவித்துள்ள சீனா, சர்வதேச சட்ட விதிகளுக்கு உட்பட்டே தங்கள் விமானங்கள் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாக பதில் அளித்துள்ளது. தென் சீன கடற்பகுதியில் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் நடவடிக்கையில் சீனா ஈடுபட்டு வருகிறது. இதனால் அப்பகுதிகளில் உள்ள நாடுகள் தொடர்ந்து சீனா மீது அத்துமீறல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17 கோடியை தாண்டி உள்ளது. உலகம் முழுவதும் பெருந்தொற்று வைரஸால் பாதிக்கப்பட்டு வருபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் 17 கோடியே 24,05,182 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெருந்தொற்று பாதிப்பில் இருந்து இதுவரை 15 கோடியே 52,46,810 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 37,05,943 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது தொற்றுக்கு 1,34,52,429 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்காவில் தடுப்பூசி போடுபவர்களுக்கு பீர் இலவசம் என அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் வரும் ஜூலை 4ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் அதற்குள் 70% பேருக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என அதிபர் ஜோ பைடன் திட்டமிட்டுள்ளார். இதற்காக பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. இலவச பீர், விளையாட்டுப் போட்டிகளுக்கு இலவச டிக்கெட், தடுப்பூசி போடும் நாளில் இலவச குழந்தைகள் பராமரிப்பு, ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, இலவச சொகுசு கப்பல் பயணம் உள்ளிட்ட சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயக்கம் காட்டுபவர்களை இச்சலுகைகள் மூலம் மனமாற்றி விடலாம் என அமெரிக்க அரசு எதிர்பார்க்கிறது. இஸ்ரேல் நாட்டின் புதிய அதிபராக ஐசக் ஹெர்சாட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேலில் கடந்த 2 வருடங்களில் 4 முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையை கிடைக்கவில்லை. இதனால் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு காபந்து பிரதமராக இருந்து வருகிறார். இதனிடையே இஸ்ரேல் அதிபர் ரூபன் ரிவ்லினின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைகிறது. இதையொட்டி புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக இஸ்ரேல் நாடாளுமன்றம் நேற்று கூடியது. இதில் ஐசக் ஹெர்சாட் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். 60 வயதான ஐசக் ஹெர்சாக் இஸ்ரேல் தொழிலாளர் கட்சியின் தலைவராகவும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். இவர் 2013ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகுவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் செல்லப்பிராணிகளை காப்பாற்ற கரடியை கையாலேயே அடித்து விரட்டிய வீரமங்கையின் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவின் உட்டா மாகாணம் வயோமிங் நகரைச் சேர்ந்தவர் கேலி மோரினிகோ. இவர் வீட்டை ஒட்டியுள்ள தேசிய பூங்காவிலிருந்து வெளியேறிய கரடி மோரினிகோ வீட்டின் சுவரின் மீது ஏறியுள்ளது. அப்பொழுது வீட்டிலிருந்த நாய்க்குட்டிகள் கரடியை விரட்ட முயன்றுள்ளன. நாய்களின் சத்தம் கேட்டு ஓடிவந்த மோரினிகோ கரடி நாய்களை தாக்க முயற்சிப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே ஓடி சென்று கையாலேயே கரடியை கீழே தள்ளிவிட்டு நாய்க்குட்டிகளை காப்பாற்றினார். இந்த காட்சிகள் அனைத்தும் வீட்டிலிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சத்தியம் டிவி நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சத்தியம் டிவி நேயர்களை, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்திற்கு பதிலாக தற்காலிகமாக சத்தியம் நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தின் வாயிலாக தினசரி தலைப்புச் செய்திகளை வெளியிடுகிறோம். எனவே நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை பார்த்து செய்திகளை அறிந்து கொண்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் சத்தியம் டிவிக்கு எப்பொழுதும் போல் உங்களின் நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் உங்கள் சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்தில் வழக்கம் போல் நீங்கள் மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.